கூட்டுப்பாலியல் பலாத்காரம் மற்றும் மதமாற்றம் தொடர்பான அதிர்ச்சியூட்டும் புகார்களை 23 வயதுடைய இளம்பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த 23 வயதுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணின் கட்டாய கடத்தல், சட்டவிரோத மதமாற்றம் மற்றும் கூட்டுப்பாலியல் பலாத்கார புகாரை கவனத்தில் கொண்டு தேசிய மனித உரிமை ஆணையம் NHRC, பரிதாபாத் காவல்துறை தலைவர், தென்கிழக்கு டெல்லி DCP மற்றும் மேயர் SSP ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நாட்டின் தலைநகரில் நடந்த இந்த வழக்கில் உங்கள் திரையில் தோன்றும் சட்டவிரோத ஆயுத வியாபாரி மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவர் இன்ஸ்டாகிராமில் இந்திய இளைஞர் போல நடித்து இந்த 23 வயது பெண்ணை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் 2 வாரங்களுக்குள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அதிகாரிகளுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நவம்பர் 2021 இன்ஸ்டாகிராம் மூலம் தான் ஏமாற்றப்பட்டதாக அந்த பெண் புகார் அளித்துள்ளார். மார்ச் 2022 பட்லர் ஹவுஸுக்கு வரவழைக்கப்பட்டு போதைப் பொருள் கொடுத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு மிரட்டுவதற்காக பணமாக்கப்பட்டு அதன் பிறகு தொடர்ந்து அடைத்து வைக்கப்பட்டு அடித்து மிரட்டி கட்டாய மதமாற்றம் மற்றும் திருமணம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த வழக்கை பற்றி மேலும் விரிவாக அலச எனது சக ஊழியர் சிமன் பாபா என்னுடன் இணைந்துள்ளார். சிமன், தேசிய மனித உரிமை ஆணையத்திடமிருந்து ஒரு முக்கியமான உத்தரவு வந்துள்ளது. இத்தகைய அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்து மேலும் சொல்லுங்கள். இந்த வழக்கு 2021 முதல் 2022 வரை காலகட்டத்தைச் சேர்ந்தது என்பதால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முன்னால் பல சட்ட ரீதியான தடைகளும் உள்ளன. நிச்சயமாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் இந்த நோட்டீஸ் இந்த மாதத்தின் 13ஆம் தேதி அமலுக்கு வந்தது என்பதையும், இந்த கடிதம் அல்லது நோட்டீஸை தொடர்ந்து அடுத்த நாள், அதாவது மே 14ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது என்பதையும் கவனத்தில் கொள்வது அவசியம். தேசிய மனித உரிமை ஆணையம் ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநில அதிகாரிகள் மற்றும் தலைநகரின் தென்கிழக்கு DCP ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பிய ஒரு நாள் கழித்து இந்த சம்பவத்தை கவனத்தில் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் ஆணையம் நிர்ணயித்த 2 வார காலத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டுள்ளது. அந்த நோட்டீஸை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் ஏற்கனவே தனது புகாரில் சில தாமதங்கள் ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் டெல்லி காவல்துறையும் FIR பதிவு செய்தது. இந்த கடிதத்தை கவனத்தில் கொண்ட பிறகு உத்தரப்பிரதேசத்திலும் விசாரணையின் ஒரு பகுதியாக பல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மீரட்டில் நடந்ததாக கூறப்படும் இந்த சட்டவிரோத மதமாற்றம் குறித்து காவல்துறை மூலம் தனியாக உள்ளூர் விசாரணை நடத்தப்பட வாய்ப்புள்ளது. பாதிக்கப்பட்டவர் கூறியபடி இது பட்லா ஹவுஸ் பகுதியை தாண்டி பல இடங்களுக்கு விரிந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளதால் இது குறித்த தீவிர விசாரணை தேவைப்படுகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் அமர்வு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் கீழ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் 2 வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அமர்வுக்கு தெரிவிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. சரி, இந்த தகவலை எங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சிமன். தலைநகரை உலுக்கியுள்ள இந்த மோசமான ஊழல் மற்றும் சீரழிப்பு விவகாரம் குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போது தமிழ்நாட்டிற்கு செல்வோம். அங்கே டிடிகே தொடர்பாக சில முக்கிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன.